guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோ வந்து சோப் மேக்கிங் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து டீ10 சோப் நம்ம செஞ்சுருந்தோம். அது வந்து பாடியில் ஒரு டேன்லாம் போகிறதுக்கு வந்து ஹோம்மேடாக வந்து நான் டீ10 பவுடர் செய்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, டீ10 பவுடர் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற பேர் நான் கூட தெரியலனா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டீ10 பவுடர் வந்து மோஸ்ட்லி வந்து வெளியில் காஸ்மெட்டிக் கடையில் அது மாதிரி தான் போய் வாங்குவாங்க, இல்லைனா பார்லரில் போய் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டீ10 பவுடர் வந்து நம்ம வீட்டிலே சும்மா சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம கிச்சனில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராகவே பண்ணலாம். அதை வச்சு பண்ணதான் இவ்வளோ தூரம் வந்து ஸ்கின் அவ்வளோ வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து டீனேஜ் வயசில் வந்து பிம்பிள்ஸ், அந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ், ஒரு மாதிரி மேலே வந்து எப்படி சொல்கிறது, முடியல இதாக போய் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கருப்பாக அப்படிலாம் இருக்கும். என் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த அளவு மெயின்டைன் பண்ணுறேன்னா வந்து இந்த பவுடர் ரொம்பவே வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க நம்ம இந்த பவுடர் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஏன்னா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நிறையா பண்ணலாம். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீ10 பவுடர் செய்கிறதுக்கு ஒரு ஏனத்தை வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியமான ஏனை வச்சுருக்கேன். நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும்ல, அதனால் வந்து ஒரு ஸ்மால் கப்பு, நான் ஆல்ரெடி நிறையா பவுடர் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து வீடியோக்காக வந்து நான் பவுடர் செய்கிறதோட்டு ஒரு மீடியம் சைஸ் கப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம். ஆனால் வந்து எல்லாமே சம பங்காக போட்டால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கூட கிடைக்கும். ஏன்னா வந்து ஒன்று கம்மியாக ஒன்று கூட நம்ம போட்டோம்னா ஒன்றில் இருக்கிற பெனிஃபிட் மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் வந்து சேர்ந்து நம்மளுக்கு ஒரே இதாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு மீடியமாக, இது ஃபுல்லு போகணுன்னு அவசியம் இல்லை, ஒரு மீடியமாக இந்த கப்பு நிறைய அளவு போட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அம்மா பாட்டிலாம் வந்து மோஸ்ட்லி ஸ்கின் கேர்னாலே ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வரது கடலை மாவு தான். ஸோ அதனால் நம்ம டீ10 பவுடருக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவே மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அரிசி மாவு. அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா கொரியன் ஸ்கின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் வந்து மோஸ்ட்லி அரிசி மாவில் தான் எல்லா ஸ்கின் கேருமே செய்வாங்க. நம்மளுமே வந்து நம்ம பழைய காலத்துலேயும் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து காலப்போக்கில் மோஸ்ட்லி அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அரிசி மாவு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்க்ரப்பர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அரிசி மாவு நம்ம குறைன்னு அரைச்சோன்னு பார்த்திங்கன்னா அது சர்க்குலர் மோஷனில் நம்ம பண்ணும்போது நல்லாவே வந்து அது டெட் செல்ஸ்லாம் நல்லா இது பண்ணும். இங்கே பாருங்கள், குறைன்னு கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்திருந்தேன். இது வந்து நம்ம கடல் மாவு அளவுக்கு சேர்த்துக்கணும்னு பார்த்திங்கன்னா தேவையில்லை, அதில் ஆஃப் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த கடல் மாவில் நம்ம வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோ ஆஃப் ஸ்கின் கேர், பழைய காலத்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் தான். நம்ம முல்தானி மட்டி ஆட் பண்ணுவோம்ல, முல்தானி மட்டி நம்ம ஃபேஷியல்லாம் போடுவோம், அப்படியே ட்ரை ஆகிடும், அப்புறம் வந்து கழுவோம், ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ஆனால் வந்து இது பர்மனன்ட் க்ளோ கொடுக்கணுன்னா வந்து நம்ம இந்த டீ10 பவுடரில் போட்டால் தான் வந்து பர்மனன்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறையா தேவையில்லை, ஒரு ஷைனஸ்க்காக கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது ஹோல் பாடிக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம், அப்படிங்கிறதொட்டு ரெண்டுமே வந்து க்ளோவாக இருக்கணும், கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போதும். நெக்ஸ்ட்டு ஹீரோ ஆஃப் நம்ம டீ10 நம்மளோட காஃபி பவுட்ரு தான். நான் வந்து இப்போதைக்கு நான் பிராண்ட் பேர் காட்டலை, இருந்தாலும் நான் வந்து காஃபி பவுடர் போடுறேன். நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும்ல, அது நீங்கள் கண்டிப்பாக சேர்க்காதீங்க, அது தேவையில்லாத இது. ஏன்னா வந்து அதில் ஒரு ஸ்க்ரப் கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது, வெறும் சர்க்கரை தான் போட்டிருப்பாங்க. நம்ம அதில் கடையில் வந்து இந்த ஃபில்ட்ரு காஃபிலாம் நம்ம போடுவோம்ல, அந்த இது வந்து பெஸ்ட் ஃபார் உங்களுக்கு இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் கொட்டிக்கிறேன். இதுதான் ஹீரோங்கிறதொட்டு கொஞ்சம் கூட நம்ம கொட்டிக்கலாம். நல்லா மணமாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தேய்க்கும் போது பக்கத்து வீட்டில் என்ன இப்போ காப்பி வடை அடிக்குது அப்படின்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு மணமாகவும் இருக்கும். இது நம்ம டீ10 பவுடருக்கு வந்து ஒரு வாசனை தன்மையாகவும் இருக்கும் இது. அப்புறம் வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவல் மஞ்சத்தூள் வந்து நம்ம கூடயே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அரிப்பு அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம், நான் வந்து கொஞ்சம் கூடயே சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஞ்சத்தூள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடின்னு நாட்டு மருந்து கடையிலலாம் விற்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து குட் ஃபார் ஹெல்த்துங்கிறத தாண்டி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் ஏன் ஹெல்த்துன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட வந்து உங்கள் ஸ்கின்னு லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் சேர்த்துல அப்படி இப்படின்னு போய்ட்டு வந்தால் கூட அது வந்து உங்களை பாதிக்காது. அதனால தான் நான் ஹெல்த்துன்னு சொன்னேன். ஆனால் வந்து குட் ஃபார் ஸ்கின்னும் அண்ட் ஹெல்த்தும் கூட. நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்மளோட ஃபைனல் ஹீரோ ஜவ்வாது. இது வந்து செம்ம ஃப்ரேக்னன்ஸாக இருக்கும். கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிறதால செம்மையாக இருக்கும். நான் இப்போதைக்கு வாசனைக்கு கொஞ்சோண்டு போடுறேன், இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைனா அந்த காப்பி தூள் பவுடரே வந்து உங்களுக்கு நல்லா மணமாக இருக்கும், அதே நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு இது கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன்.
இதை போட்டு நம்ம கிண்டிக்க வேண்டியதான். நீங்கள் கையில் கிண்டுறனால கிண்டிக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் இருக்கிறனால நீங்கள் கிண்டிக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு அன்றைக்கி காட்டினேன் அந்த பவுடருக்கும் இதுக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர் மாறிடும். உங்களுக்கு வந்து பவுடர் பார்க்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம டீ டைம் பவுடர் தயாராகிடுச்சு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நான் காட்டுறேன் வாங்க. நான் அந்த சோப் மேக்கிங் வீடியோவில் நான் போட்டிருந்தேன்ல டீ டைம் பவுட்ரு, அதுதான் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சது. நான் கிட்டத்தட்ட இவ்வளோ போல் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த பவுட்ரு இந்த சோப்புன்னு நிறையா செஞ்சதில் இவ்வளோ காலியாகிடுச்சு. அதில் வந்து நான் மஞ்சள் கண்டென்ட் நிறையா சேர்த்துருந்தேன். இப்போ நான் செஞ்சதில் வந்து கம்மியாக தான் சேர்த்தேன். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். வந்து மஞ்சள் கண்டென்ட் இதில் வந்து மெயின் ஹீரோ கிடையாது. நம்ம சேர்த்த காஃபி பவுடர் தான் மெயின் ஹீரோ. அண்ட் வந்து நம்ம கொரியன் ஸ்கின் யூஸ் பண்ணுற ஆஸ் யூஷுவல் ரைஸ் ஃப்ளார், இது 2 தான் மெயின் ஹீரோவே. இது நீங்கள் நிறையா போட்டாலே ஓரளவு பரவாயில்ல தான். இருந்தாலும் வந்து மஞ்சத்தூள் அவ்வளோதான் அவசியம் இல்லை தான். ஒரு சில பேருக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோமே, போட்டோன்னே மூஞ்செலாம் மஞ்சள் ஆகிடுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் டேரெக்டாக மஞ்சள் போடுறத விட இப்படி நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா அது இன்னும் பெனிஃபிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் போட்டு குளிச்ச மாதிரியே இருக்கும், நீங்கள் டீ டைமுக்கு போட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து டபுள் பெனிஃபிட். நீங்கள் போட்டு கழுவினோன்னா உங்கள் ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும், தவிர வேறு ஒரு மஞ்சள் கலர் அப்படிலாம் இருக்காது. மற்றபடி டேன்லாம் ரிமூவ் ஆகிருக்கும், மஞ்சள் கலர் இருந்ததுலாம் வராது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து போடலாம். எந்த ஒரு பக்க விதம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செஞ்ச பொருளே எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு நான் இப்போ உங்களுக்கு டெமோ மட்டும் காட்டுறேன். சும்மா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் என்னென்ன இது ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தயிர் மெயினாக ஆட் பண்ணலாம். நீங்கள் தயிர் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து தயிர் இல்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் கண்டென்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பாலில் வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த மாதிரி கலக்காதீங்க. அது கலக்கிறது வேஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுடர் திட்டாக வந்துடும். அதனால் அந்த மாதிரி கலக்காமல் ஒன்று நீங்கள் டேரெக்டாக இது கலங்க, இல்லைனா வந்து நீங்கள் மில்க் மட்டும் கலந்துடாதீங்க. ரோஸ் வாட்டர் கலங்க, இல்லைனா வந்து நீங்கள் கர்ட் கலங்க, இல்லைனா அந்த தண்ணி கலங்க. இது 3 தவிர வேறு எதுவும் கலக்க வேணாம். இது 3ல் ஏதோ ஒன்று கலந்தாலே சூப்பராக ரிசல்ட் வரும். நான் இப்போதைக்கு ரோஸ் வாட்டர் கலக்கிறேன். இவனுங்க ரோஸ் வாட்டர் கலந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ தான் அந்த மெயின் ஹீரோவை வெளில வருவான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் கையில் ஒரு சைடு மட்டும் போட்டு காட்டுறேன். சும்மா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக போட்டு காட்டுறேன். நீங்கள் போடுறப்ப நல்லா ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே லைட்டாக வாட்டர் கலந்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் காய வச்சுட்டு லைட்டாக நீங்கள் கழுவுறப்ப லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள் 2 கையும் பார்த்துக்கோங்க. இது காஞ்சோன்னு கழுவிட்டு 2 கையும் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் வச்சுருப்பேன். 10 மினிட்ஸ் கூட வைக்கல, அதுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வைப் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? அந்த மஞ்சள் வராது நான் சொன்னேன்ல, பயப்பட வேணாம். நீங்கள் தைரியமாக இதை நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஏஜ் 3 ஏஜ் பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம். மொதல் ஏஜ் வேணாம். வந்து ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் ரூடாக போடும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் 2 வயசு 3 வயசு பிள்ளைகளை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நம்ம வீட்டிலே செய்கிறதோட நோ சைடு எஃபெக்ட்டு. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் சின்ன பிள்ளை வந்து பழகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், பெரிய பிள்ளை ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கம் வந்துடும். அதனால உங்களுக்கு டேனுங்கிற ஒரு பேச்சே கிடையாது, வேலையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸ்கின் பாருங்கள் எப்படி இருக்குது. இதோட இது கொஞ்சம் ஒரு டன் பிரைட்டாக தான் இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும் உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை, பார்த்துக்கோங்க.
இப்போ நீங்கள் டீ10 பவுடர்னா வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலையே அப்படின்னு நம்ம வந்து சொன்னால் அது வந்து ஒரு பிரோஜனமே கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுங்க. இதே நீங்கள் வெளியில் போகிற ஆஃபீஸ் போகிற பர்சன், காலேஜ் போகிற பர்சன் அப்படின்னா வந்து நீங்கள் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வெயிலில் போகிற மாதிரி இருந்தால் மஸ்ட் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நீங்கள் போட்டு குளிச்சுட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டிங்கன்னா ஸ்கின் பிரைட்டாகவே இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்கின்ல எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிட்டுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது சைடு எஃபெக்ட் மோஸ்ட்லி ஆகவே ஆகாது. ஏன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஏதாச்சும் நம்ம வந்து இப்போ ஆலிவேரெல்லாம் வந்து நல்லா கழுவாமல் லைட்டாக போட்டுல ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி இச்சிங்னஸ் வந்துடும். அதனால் நான் மோஸ்ட்லி ஆலிவேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி புழிஞ்சிட்டு தான் போடுவேன். மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்து லைட்டாக கழுவிட்டு போடுவாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் நான் வந்து சும்மா போட்டாலே வந்து ஒரு மாதிரி புளியாக வந்துட்டு எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளுமே எனக்கு அப்படி தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இச்சினஸ் வந்துடும். அதனால் வந்து இப்படி கலந்து போடுறேன். இது வந்து ரொம்பவே இது இருக்கும். இந்த மீசை தாடி அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து இந்த பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளமே வராது. நீங்கள் வந்து டீ10 போடுன்னு இது நினச்சி போடாமல் ஒரு ஆஸ் யூஷுவல் ஃபேஷியல் போட்டு நினச்சிட்டு போடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மீசை தாடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டேனோடு சேர்த்து மீசியும் வராது, தாடி வராது. இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து மீசை தாடிலாம் வரும். அவங்களுக்குலாம் நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். இது வரவே வராது. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது இருந்துமே எனக்கு கூட இந்த பிம்பிள்ஸ், இந்த மீசை தாடி அது மாதிரி எதுவுமே வந்ததில்லை. டாக்டர்கிட்ட கேட்பாங்க என்ன உங்களுக்கு இதெல்லாம் வரல அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மாதிரி சைடில் நம்ம கேர் பண்ணிக்கிட்டால் வந்து என்ன ஒரு மெயின் பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.